அமைச்சர்கள் ரீல்ஸ் போடணும். அமைச்சர்கள் அவங்களுடைய ஸ்கீம்ஸையும், அவங்க பண்ணக்கூடிய திட்டத்தையும், அவங்க மினிஸ்ட்ரியினுடைய ஆக்டிவிட்டீஸையும் ரீல்ஸ் போடுங்க இன்ஸ்டாகிராமில் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி கேபினெட்டில் ஒரு உத்தரவாகவே கொடுத்துருக்காரு. ஜந்தர் மந்தரில் நடந்த இந்த ஜென்சி போராட்டத்தில் நிறைய பாகிஸ்தான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் மிகப்பெரிய அளவில் விஷயங்களை தவறாக பரப்புனாங்க அப்படின்னு டெல்லி போலீஸ் 400 அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ளே செயல்பட்ட பாகிஸ்தானி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை. ஏன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்தளவுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஹேண்டில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்க இந்த போராட்டத்தில் ஒரு சில விஷயங்களை முன் வச்சாங்க. பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் ஜென்சியா, இந்தியாவில் இருக்கிறவங்களும் ஜென்சியா. அவங்கள அந்த எல்லை தான் தடுக்குது. அந்த எல்லை மட்டும் இல்லை அப்படின்னா நாங்களும் இந்தியாவில் இந்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்த முக்கியமான ஹேண்டில்ஸை டெல்லி போலீஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜென்சி ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும்னா அது முதல்ல ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் தலைமையில் பாகிஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்க அரசாங்கத்துக்கு எதிராக தான் போராடணும். ஏன்னா பாகிஸ்தானில் பலோச்சிஸ்தான் பிரச்சனையில் ஆரம்பித்து, தெஹ்ரிக் தாலிபான் பிரச்சனையில் ஆரம்பித்து, பொருளாதார வீழ்ச்சியில் ஆரம்பித்து பல நிறுவனங்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவங்க மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலையும் உலகத்தினுடைய 40-50வது பொருளாதாரமாகவும் இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தினுடைய ஜிடிபியை கூட ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்போது பாகிஸ்தான் இளைஞர்கள் ஒருவேளை போராடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக தான் போராடணும். இந்தியாவில் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறதுக்கு எந்த விதமான முகாந்திரமுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பின பாகிஸ்தான் ஹேண்டில்ஸை டெல்லியினுடைய போலீஸ் கண்டுபிடிச்சு பிளாக் பண்ணியிருக்காங்க. இதை பாகிஸ்தான் இளைஞர்களே முன்வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா பாகிஸ்தானில் $1, $5, $10 ரீல்ஸ் போட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காசு வாங்கிட்டு போடப்படக்கூடிய போஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ஹேண்டில்ஸ் தான் நிறைய இருந்திருக்கு. இந்தியாவினுடைய ஜென்சி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற காரணத்தினால அந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து ட்ரிகர் பண்ணால் இந்த மாதிரியான அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமையை இந்தியாவில் ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான நோக்கத்தில் செயல்பட்ட பல எக்ஸ் ஹேண்டில்ஸு, பல இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ், இது எல்லாத்தையுமே டெல்லி போலீஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. பிட்சட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செல்லுலார் நெட்வொர்க்கை பயன்படுத்தாமல் இன்ஃபர்மேஷன் என்கிரிப்டடாக பாஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இது ஹோஸ்ட் பண்ண கிட்ஹப் ரெபாசிட்டரியை இந்தியா பிளாக் பண்ணியிருக்கு. இந்த ஒரு பிட்சட் அப்படின்ற அப்ளிகேஷன் தான் மடகாஸ்கராக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும் நடந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டில் அரசாங்கம் கண்காணிக்காத அளவுக்கு மெசேஜ் அனுப்பி ஒரு மாபை திரட்டணும் அப்படின்ற கூடிய விஷயத்துக்கு ஊற்றுக்கண்ணாக செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த பிட்சட் எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஜென்சி ப்ரொட்டஸ்ட் நடக்குதோ எந்தெந்த நாட்டில் அந்த டைமில் மட்டும் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணப்படுது. ஏன்னா ப்ளூடூத் வழியாக மெசேஜ் அனுப்புறதுனால இதை அரசாங்கத்தால் ட்ராக் பண்ண முடியல. ஸோ இந்த அப்ளிகேஷன் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே மேற்கத்திய நாடுகளால் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் இவங்க கொடுக்கக்கூடிய ஃபீடு டிஜிட்டல் காலனைசேஷனை உருவாக்குது. இது எந்த நாட்டில் இருக்க வேண்டிய அரசாங்கத்தை கவிர்க்கிறதுக்காக இருந்தாலும், எந்த நாட்டில் இருக்க வேண்டிய அரசாங்கத்தை அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ ஆதரவான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது செயல்படுது. அவங்க நினச்சாங்கன்னா சின்ன கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணுறதன் மூலயமா எந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய எந்த ஒரு நரேட்டிவ் சார்ந்த ரீல்ஸையும் மிகப்பெரிய அளவில் பூஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இந்தியர்கள் பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு தனி சமூக வலைதளங்கள், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னு பல வல்லுநர்களால் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் இந்த ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்த போராட்டத்தை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஒருங்கிணைச்சுது அப்படின்ற உண்மை அரசு உணர்ந்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸால் ஒருங்கிணைந்த கூட்டத்தின் மூலயமா ஒரு அமைச்சரையே ரிசைன் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசாங்கம் உணர்ந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அமைச்சர்களை ரீல்ஸ் போட சொல்லியிருக்காங்க. அந்த ரீல்ஸ் அப்படின்றது இந்தியாவினுடைய ஓன் பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் ஃபேராக நிறைய விஷயங்கள் பரப்பப்படுறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இல்லைனா யூகேவோ இல்லை எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இந்தியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க நாட்டினுடைய அந்த அப்ளிகேஷனில் அல்கோரிதமில் பண்ணக்கூடிய சேஞ்ச் மூலயமா பண்ணலாம். ஆனால் இந்த எல்லா போராட்டத்துக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த விளக்கத்துக்கான வீடியோ பல கோடிய ஒரு சில நிமிஷங்களில் தொட்ட உடனே ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸினுடைய அல்காரிதமுமே தலைகீழ திரும்பிச்சு. இந்த மாதிரியான பரப்பப்படக்கூடிய விஷயங்கள் தடுக்கப்படணும் அப்படின்னா, ஏன்னா இளைஞர்கள் நிறைய இடத்துல போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு பரப்பப்படக்கூடிய அந்த ஒரு ரீல்ஸும் இல்லை ஷார்ட்ஸுமாக இருக்கட்டும் வேறு இன்சிடென்ட்டில் நடந்தது. அதை இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடந்ததா நிறைய பேர் மாற்றி எடிட் பண்ணி
பரப்புனாங்க. அதே நேரத்தில் போலீஸ் தடியடி அப்படின்றது வேறு இன்சிடெண்ட்டில் நடந்துச்சு. அதையுமே இது கூட சம்மந்தப்படுத்தி நிறைய விஷயங்கள் பரப்பப்பட்டுச்சு. இந்த பல விஷயங்களுக்கான ஃபேக்ட் செக் அப்படின்றது இன்ஸ்டாகிராமில் அவசியம். அதுக்கு தான் இதுக்கான ஒரு ரெகுலேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷில் என்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ அன்னையிலிருந்து இந்தியாவில் பல பேர் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஜிட்டல் காலனைசேஷன் அப்படின்றத அவங்களுடைய ஓன் பிளாட்ஃபார்ம், அவங்களுடைய டெக்னாலஜி மூலியமாக மேற்கத்திய நாடுகள் ரொம்ப கச்சிதமாக அராப் ஸ்ப்ரிங்ஸ் ஆரம்பிக்கட்டும், ஈரானில் நடந்த அந்த போராட்டம், ஈரானினுடைய ரெஜிம்க்கு எதிராக ஈரானில் நடந்த போராட்டம் அப்படின்றது எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக தான். ஆனால் ஈரானில் நடக்க விஷயங்கள் வெளியே தெரியல. அது ஒரு ஜனநாயக நாடாக இல்லை. இப்போ சந்தர்மந்தால நடந்ததை விட மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது நடந்துச்சு. அந்த போராட்டத்தை தொடர்ந்து தான் இளைஞர்களுக்கு உதவி பண்ண வரோம் அப்படின்னு அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குதலை நடத்தினாங்க. ஸோ இந்த சின்ன போராட்டம் அப்படின்றது இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டா இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால தூண்டப்பட்டோ ஈரானில் பண்ண போராட்டம் அமெரிக்காவையே ஈரானுக்கு எதிராக தாக்குறதுக்கு முன்வர வச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா அவங்களுடைய விஷயம் நிறைவேற்றுறதுக்கு உள்நாட்டு கலவரத்தின் மூலியமாக ஒரு நாட்டை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றது ஈரானில் அமெரிக்கா ட்ரை பண்ண ரெஜிம் சேஞ்ச் ஒரு உதாரணம். அதே பேட்டர்னில் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் நம்ம அரசாங்கமும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போராட்டத்தின் மூலிமா எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்காம இந்தியாவினுடைய நலன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண வச்சுட்டு பிரகலாத் ஜோஷியை இந்தியாவுடைய புதிய எஜுகேஷன் மினிஸ்டராக மாற்றினதும் இந்த போராட்டம் இந்த பிளாட்ஃபார்ம் மேலே நடந்துச்சோ அந்த பிளாட்ஃபார்மே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதன் மூலம் போராட்டம் தடுக்கப்பட்டுச்சு. ஆனால் எதிர்காலத்தில் நீட் பேப்பர் லீக் மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரியான போராட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ண வேண்டியது அரசினுடைய கடமை. அப்படி பண்ணால் மட்டும்தான் காங்கிரஸ் பிஜேபி எந்த அரசாங்கம் ஆட்சி பண்ணாலும் இந்தியாவில் ஸ்டேபிளான ஒரு ரெஜிமை கொடுக்க முடியும். அப்படி ஒரு ரெஜிம் இருந்தால் தான் இந்தியா சைனா மாதிரி 19-20 ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் போக முடியும். இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.